ஹலோ மை டியர் வியூவர்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு பேக்கரி ஷாப்புக்கு வந்திருந்தேன். யாழ்ப்பாணத்தில கேகேஎஸ் ரோட்ல வந்து கலட்டி ஜங்ஷன் தாண்டி கொஞ்சம் தூரம் வேற, கேகேஎஸ் போற பக்கமா தாண்டி வேற, வேல்ஸ் கேக் என்று சொல்லி பேக்கரி ஷாப் ஒண்ணு இருக்குது. கடைய வெளி தோற்றத்த பார்த்தோம்னா வேற லெவல்ல இருக்குது. ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல அழகான இடம். வெளியில பூக்கண்டெல்லாம் வச்சு வேற லெவல்ல இருந்துச்சு. கேக் ஒண்ணு வாங்குறதுக்காக போனாங்க. சரி, ஓகே, உள்ள போய் கேக்ஸ் எப்படி என்ன மாதிரின்னு பார்ப்போம். அப்படியே மெதுவா கடைக்குள்ள போனேன். போனா அங்க பார்த்தா அமேசிங்கா இருந்துச்சு. கடையின் உள்புற லுக் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த மேலே எல்லாம் அந்த கூரை அந்த ரூஃப் சைட்ல எல்லாம் வந்து அந்த மரம் மாதிரி ஒர்க்ஸ் பண்ணி, அதில அந்த கொடிகள் மாதிரி, அந்த லைட்ஸ் குட்டி குட்டி பல்ப்ஸ் அது வந்து இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா அழகா குடுத்த மாரி இருந்துச்சு. வேற லெவல்ல இருந்துச்சு. அப்படியே கடைய சுத்தி ஒரு பார்வை ஒன்று பார்த்துட்டு, நான் வந்து கேக் வாங்க தான் போயிருந்தேன் நான். அந்த கடையின் அழக பார்த்துட்டு, அந்த கடைய ஒரு வீடியோ எடுக்கணும் போல இருந்துச்சு. பின்ன எடுத்தேன். அப்படியே எங்கால பார்த்தோம்ன்னு சொன்னா, ஒரு ஃபோட்டோ எடுக்கிற மாரி ஒரு பிளேஸ், வேல்ஸ் கேக்குன்னு சொல்லி செட் பண்ணியிருந்தாங்க. அந்த கிராஸ் லேண்ட் மாதிரி. அதுவும் அந்த இடம் நல்லா இருக்கு. அந்த லைட்டினிங்கும் வேற லெவல்ல இருக்கு. இங்கால பார்த்தோம்ன்னு சொன்னா, அந்த பர்த்டே இந்த டெக்கரேஷன் திங்ஸ், மற்றது அந்த ஸ்மோக், ஸ்ப்ரே அந்த இந்த ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. ஹேண்டில்ஸ், பர்த்டே கேப் அதுகள் எல்லாம் இருக்குது. அப்படியே கீழ் வரிசைக்கு வந்தா, இந்த முன்னுக்கு இருக்கிற கபோர்ட்ல கேக்ஸ். ஃபுல்லாவே கேக்ஸ். சாக்லேட் கேக்ஸ், வெஜ் கேக்ஸ், வனிலா கேக்ஸ், கிரீம் கேக்ஸ். கேக் கண்டாலே எல்லாருக்கும் பிடிக்கும். பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. சாக்லேட் கேக்குண்டா அதுவும் ஸ்பெஷல். அப்ப இந்த கேக் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் பார்த்தா வேற லெவல்ல இருந்துச்சு. அப்படியே எங்கால வந்து ஐசிங் கேக்ஸ். அந்த பிங்க் கலர் ஐசிங் கேக் வந்து ஒரு அமேசிங்கான டிசைன்ல இருந்துச்சு. தெரியுதுன்னு நினைக்கிறேன் பாருங்க. வேற லெவல் டிசைன்ல இருந்துச்சு. பார்க்கவுமே எனக்கு ஆசையா இருந்தது அந்த கேக். இன்னும் நான் எனக்குரிய கேக் வந்து வாங்கல. வாங்கிட்டு போக வந்த ஐசிங் கேக் இன்னும் வாங்கல. அந்த கடைய தான் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறேன். இது வந்து இந்த கேக்ஸும் இருக்குது. சும்மா பட்டர் கேக்ஸ், சாக்லேட் கேக்ஸ், நார்மலான வெஜ் கேக்ஸ் எல்லாம் இருக்கு. அப்படியே கடைய சுத்தி பார்ப்போம்ன்னு சொல்லி போனா, இங்கால அந்த ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடிய மாரி குட்டி பிளேஸ் அண்ட் வந்து ஒரு ஒரு 6, 7 பேர் மேக்ஸிமம் ஒரு 10 பேர் மாதிரி இருந்து காஃபி குடிக்கக்கூடிய மாதிரி ஒரு செட்டப் வந்து இங்கால இருந்துச்சு. சோஃபாலாம் போட்டு வேற லெவல் பிளேஸ் உண்டு. போய் நீங்களும் எல்லாரும் காஃபி குடிக்கலாம். நீங்களும் போய் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து டீ குடிக்கலாம். நல்ல ஒரு சைலண்டான ஒரு ஹாமான பிளேஸா இருந்தது. அந்த கடை வேற லெவல்ல இருந்துச்சு. அப்புறம் அங்க கேக்குமே வாங்கினாங்க. சாக்லேட் கேக் ஒண்ணு வாங்கிட்டு வந்தோம். ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு கட் பண்றதுக்கு. சாப்பிட்டோம்னா வேற லெவல்ல இருந்துச்சு கேக். எங்களுக்கு பிடிச்சவங்களோட வந்து ஏதாச்சும் பேசணும், ரிலாக்ஸா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். மற்றது இம்பார்ட்டன்டான டாக் யாரோடையும் கதைக்கணும். இந்த ரிலாக்ஸா நாங்கள் ஒரு டைம் வந்து அங்க ஸ்பெண்ட் பண்ண போறோம்ன்னு சொல்லி சொன்னா, காஃபி குடிச்சுக்கொண்டே அன்பா பேசுறதுக்கு அட்டகாசமான பிளேஸ். அது மட்டும் இல்லாம கேக்ஸும் வேற லெவல்ல இருந்துச்சு. நான் சாப்பிட்டு நான் டேஸ்ட் பண்ணதால சொல்றேன். உண்மையா குறை சொல்றதுக்கு இல்ல. வேற லெவல் கேக். ஸோ நீங்களும் வேல்ஸுக்கு போங்க. வேல்ஸ் கேக் ட்ரை பண்ணுங்க. அப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. அண்ட் அவங்களோட வந்து கான்டாக்ட் நம்பருமே நான் இந்த வீடியோல ஆட் பண்றேன். ஸோ கேக் தேவையானவங்க அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி ஆர்டர்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து எங்க இருக்குன்னு சொல்லி சொன்னா, கேகேஎஸ் ரோட்ல கல்லட்டி ஜங்ஷன் கழிஞ்சு கேகேஎஸ் பீச் பக்கமா போய் கொண்டிருக்கேக்க, ஒரு ஒரு கொஞ்சம் தூரத்திலேயே இருக்கு. இடது கை பக்கம் இந்த வேல்ஸ் கேக் பேக்கர்ஸ் வந்து இருக்குது. ஸோ சான்ஸ் கிடைச்சா போங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. பாய்.